rosh. Prasatata rabatash. Rabatash. Rase tete le pradesh. Rikamanto rakate le mahamto rosh. Rasi kebelesh. Rasi binianto rosh. Eruz tanem rahando rosh. Lahide rakapase. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒருவராய் சேரக்கூடாது. ஓ ரே சாந்தா ராபாசே. ஒளியிலே வீற்றிருக்கிற தேவன், சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவன். மா சாந்தோ ராகா பாசே ரபாலே ஹாந்தோ ரோஷ் எருஸ்டலை மா ஹாந்தோ ரோஷ் எக்ரா தா ராகா தா ராபா தோ ரோஷேட்டே ரேபேட்டே லே மாந்தோ ரோஷ் Masatata rakatash rakatede rebedeshe prashite libradeshe rototo robodoshe remamanta rakatanash lahi tureke teleshe elibradish masotosh rakapase eprakata rapata ratata reke tele mantorosh rebedele mahantorosh Erush kalama hantere masotosh reshike libradesh prahida ne mahanto roshe. Hallelujah, hallelujah. இந்த ஜனவரி 4வது நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தியாவார்கள். ஓ ரீஷா தா ரபாஷே. அவர் எல் ரோஹி, அவர் எல் ரோஹி ரேகே து ரபாஷியாந்தோர் எல் பிரதாஷே ரசட்டே மாசோட்டோஷே மேரே காபாசியா Regadesh Raladishe Mele Rahatosh Elparodosh Exabandoroshe Prakadia. Our El Shaddai, our El Shaddai சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுடைய எல்லா விதமான வேதனை அறிந்திருக்கிறார். God knows your ways. உங்களுடைய கண்ணீரை காண்கிறார். உங்கள் அழுகுரலை கர்த்தர் கேட்கிறார். அவர் ஆகாரின் அழுகுரலை கேட்பார் என்று சொன்னால் உங்களுடைய அழுகுரலை கேட்கிறார். வனாந்தரத்திலே கர்த்தர் ஆகாரை கண்டது போல ஆகார் கர்த்தரை நோக்கி பார்த்து அழுது கொண்டிருந்தால் கர்த்தர் ஆகாருக்கு மனம் இறங்கி அவளுக்கு ஒரு நீரூற்றை உண்டாக்க முடியும் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நீரூற்றை உண்டாக்க போகிறார். உங்கள் கண்ணீரை மாற்றுவதற்காக, உங்கள் தாகத்தை தீர்ப்பதற்காக கர்த்தர் உங்களுக்கு ஒரு நீரூற்றை உண்டாக்க போகிறார். அவர் எல் ஷமா, எல் ஷமா, the Lord who hears. கர்த்தரின் கண்ணீரை கண்டார். அவர் எல் ரோஹி, எல் ஷமா, எல் ரோஹி ரேகு ராலா மஹம் தோரோஷே ரபாஷிகேதே. ஓ சகோதரியே, உங்கள் துக்க நாட்கள் முடிவடைகிறது. உங்கள் துக்க நாட்கள் முடிவடைகிறது. இதோ புதிய துவக்கத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். புதிய துவக்கத்தை கொண்டு வருகிறார். தத்தளிப்பின் பாத்திரத்தை உங்களை விட்டு நீக்கி போடுகிறார். தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போடுகிறார். சகோதரியே, உங்களோட கையிலிருந்து தத்தளிப்பின் பாத்திரம் விலகிறது. Oh, the days of sorrow is being ended today. Ma santu rabashia leprakadu roshe rakatene manto rosha. தத்தளிப்பின் பாத்திரம் உங்கள் நீங்கிறது. lahi tu rakapase merukadishi bele raham to rosh prakati lishe lahi durash merukadu loshe. Hallelujah. ஓ நீ அழுது கொண்டிராய், நீ அழுது கொண்டிராய். அன்னால் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பின்பு துக்க முகமாய் இராமல், அழுது கொண்டிராமல் பின்பு அவள் சந்தோஷமாய் எழுந்து அவள் வீட்டுக்கு போனாள். அதுவரை கர்த்தருடைய சமூகத்தில் அழுது கொண்டிருந்தால் இனி நீ அழுது கொண்டிராய். தத்தளிப்பின் பாத்திரத்தின் கைட்டு நீ எடுக்கிறார். ரைஷாதா பா ராகாதியா. உன்னை ஒடுக்கினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னை ஒடுக்கினவர்கள் தேடியும் காணாதிருப்பாய். You will never see the people who has oppressed you, who has conquered you. The Lord will fight the battle for you. The Lord will oppress those who oppress you. The Lord will fight the battle and the victory belongs to the Lord. No one can defeat the Lord. The Lord is mighty in victory, mighty in war. Ma saka terekele ma sotopo rosh
Meradadishia Rabashiandorosh Lahi Duragabashe Rabruzede Merushaka Telemantosh Rashe Feliase Esprakal Mahanko Rodoshe Rahzen Mahankoshe பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டிருந்த போது அவருடைய விலங்குகள் அருந்து விழுந்தது, சங்கிலிகள் அருந்து விழுந்தது. Oh, your chains cannot withstand. Your chains and the powers of the enemy cannot withstand in the presence of the Lord. The shackles will be broken into pieces in the name of Jesus. சங்கிலிகள் அது அறுபட்டு போகும். சங்கிலிகள் அது அறுபட்டு போகும். ரபா சிகாதா ரபாசே ரேகே தோரோஷே. Masata tarapatosh rebele raham torosh el prasiantosh erus kabara handaroshe rakataramandoshe. கர்த்தர் நீதிமானின் வழி அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். கர்த்தர் உங்களுடைய வழியில் அறிந்திருக்கிறார். The Lord knows your ways. The Lord wants to prosper you, not to harm you. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்களும், கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற தீர்மானங்கள், கர்த்தருக்கு உங்களுக்கு வைத்திருக்கிற எதிர்காலங்கள் அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவானவைகளே. யோசேப்புக்கு வந்ததெல்லாம் குழியிலும் சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு அழுகையின் பள்ளத்தாக்கில் இருந்த போதிலும் கர்த்தர், வேதம் சொல்கிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். The Lord who was with Joseph, the Lord who lifted from Joseph from the miry clay, the same God is with you. யோசேப்பை உயர்த்தின தேவன், யோசேப்போடு கூட இருந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சகோதரியே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சகோதரியே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். மா சாகா தாராபாஷே ரேப்ரதாஷி கேலே பிரதாஷ். அவர் காலங்களை மாற்றக்கூடியவர். The Lord is able to change the seasons. இஸ்ரவேலிலே 3.5 ஆண்டுகள் மழை பெய்யவில்லை. ரபா சிகா துர் ரபாஷே. கர்த்தர் தீர்க்கதரிசியாக எலியாவின் மூலமாக கர்த்தர் காலங்களை மாற்றினார். எலியா ஜெபித்த பொழுது கையளவு மேகம் எழும்பிற்று. ஒரு கையளவு மேகம் உங்கள் வாழ்க்கை எழும்புகிறது. A handful of cloud is rising from the sea. It denotes a mighty rain, a rain of blessing, a rain of breakthrough, a rain of deliverance. ஒரு கையளவு மேகம் உங்கள் வாழ்க்கையிலே வருகிறது. ஒரு கையளவு மேகம். This cloud is the cloud of the Holy Spirit. இந்த மேகம் அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. இந்த மேகம் இஸ்ரவேலை வனாந்தரத்திலே மேகஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பம் நடத்தினதை குறிக்கிறது. இந்த கையளவு மேகம் அது பெருமழையை உண்டு பண்ண போகிறது. This handful of cloud is not an ordinary cloud. It is the Lord's cloud. கர்த்தருடைய மேகம் அது. மேகம் வருவது என்று சொன்னால் அது மலைக்கு அறிகுறி. மேகம் கருமேகம் எழும்பும் என்று சொன்னால் அது மலைக்கு அறிகுறி. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில இதுவரை பெய்திராத ஆசீர்வாதத்தின் மலை, இதுவரை பெய்திராத ஆவியானவரின் மலை ஊற்றப்பட போகிறது. உங்கள் வயல்களை சுத்தம் செய்யுங்கள், உங்கள் நிலங்களை பண்படுத்துங்கள்.
உங்கள் இருதயமாகிய நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் உங்களுக்காக ஒரு பெருமழை அனுப்புகிறார். The Lord is about to send a mighty rain. You might see a small handful of cloud. The handful of cloud denotes a mighty rain. Do not underestimate the handful of cloud. எலியா சொல்கிறார் ஆகாப்பை பார்த்து, உன் ரதத்தை பூட்டிக் கொண்டு வேகமாய் போ, ஒரு பெருமழை இரைச்சலை கேட்கிறேன். I am hearing a mighty outpour of the Holy Spirit. It is going to come upon your family and it is going to come upon you. And a handful of cloud is rising. Ma Saba Rakatesh. The fields which are prepared for the rain will receive the mighty harvest. Rasekele Pratashte. Rebradisha Gadanamando Rosh. Rebasiando Radalesh. Lahitosh. Radike Berishe Gelesh. Prakatu Reke Parash. El Brakil Marudesh. Rebrazin Manando Roshe. ஒரு பெருமழை இரைச்சல் சத்தத்தை கேட்கிறேன். ஒரு பெருமழை இரைச்சல் சத்தத்தை கேட்கிறேன். உங்கள் இருதயமாகிய நிலத்தை பண்படுத்துங்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒரு பின்மாரியின் மலையை ஊற்ற பண்ண போகிறார். ஆதி அப்போஸ்தலர் சபையிலே ஒரு முன்மாரின் மலை ஊற்றப்பட்டது. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வருஷத்திலே, the year of the Holy Spirit, the mighty outpour of the Holy Spirit has come upon this people. Resabadi liba rakapashe masadabashe. It is not about people, it is about the field which is prepared. கர்த்தர் பச்சபாதம் உள்ள தேவன் அல்ல, ஒரு குழந்தை ஆயத்தமான குழந்தையை கர்த்தர் நிரப்புவார். If you are prepared, the Lord will fill you with His mighty Holy Spirit. If you are not prepared, the Holy Spirit come. The land which are fertile will yield its fruits. If the land which is not fertile, those land will lose the benefits of the Holy Spirit. Reba siando rada da she la du reba sheke pa rakatesh. சிம்சோன் லேகிலே, நான் மடிந்து போகிறேனே, எனக்கு தண்ணீரை கொடும் என்று சொல்லி கர்த்தர் மீது தாகமாயிருந்தான். He was thirsty. He killed thousands Philistines with a raw jawbone of the donkey, but still he threw the donkey's jawbone and he was crying to the Lord, Lord, I need the waters. I am dying. Today the Lord is expecting you to call upon Him. The Lord will deliver you. இன்னைக்கு கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். ஆண்டவரே, எனக்கு உம்முடைய பரிசுத்த ஆவி என்னும் ஜீவ நீரூற்றை எனக்கு கொடுங்க. நான் என் மாம்சத்திலே நான் மரித்துக் கொண்டிருக்கிறேன், மாம்சத்திலே அழிந்து கொண்டிருக்கிறேன். என் மாம்சம் என்னை மேற்கொள்கிறது. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு யுத்தம் செய்கிறதே. மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. ரே லபாசி கேரேடேஷ் எப்சிபீன ஹம்தோரோஷ் ராஹிதேஷ் ராஹிலூஷேகே பிரஹீசே மாந்தோ ராதாதேஷே எல் பிரஷியாந்தோ ராபாசே மாசாகாதா ராபாதா ராபாஷே ரேஷாகாதி லெபா ராஹாதியாஷ் மேரு செஃபே லேட்டே Rabu sheke lihantoros el mrana sefani antoros masotos merisha lihantoros. Hallelujah. The years of sorrow, the years of drought is gonna end. பஞ்சத்தின் நாட்கள் முடிய போகிறது. ஆகாரம் என்னும் பஞ்சம், வசனம் என்னும் ஆகாரம் என்னும் பஞ்சம், அது முடிவடைய போகிறது. கர்த்தர் இந்த ஆண்டிலே ஒரு பெரிய ஆசீர்வாத மழையை அவர் நம் மீது ஊற்றப் போகிறார். இந்த ஆசீர்வாதம் வசனத்தினுடைய ரெவலேஷன், the deep things of the heavens
is going to be unlocked from the realm of the Spirit. Those who are prepared for the spiritual movement will see the mighty move of the Holy Spirit. The revelations are going to be unlocked. வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு தம்முடைய வெளிப்பாடை கொடுக்க போகிறார். வேதத்தை நீங்கள் படிக்கும் பொழுது வேதம் உங்களோடு கூட கர்த்தர் பேச போகிறார். வேதத்தின் மூலமாக the mighty outpour of the Holy Spirit is going to come. Those who believe, receive it. Those who believe, Lord, I believe it, Lord. Thank you, Holy Spirit. Seek ye first the kingdom of the Lord and his righteousness, and all these things shall be added unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். Those who seek the kingdom of the Lord and his righteousness, Masahi li pradasheke parakadesh. We do not belong to this world. We belong to the world which is not seen by the humans. We belong to the spiritual realm. We belong to the Lord of Lords, King of Kings. Rema seke parakatesh. Rishakta ribase. Ruhantma rekatosh. I have crucified my desires on the cross. I have crucified என்னுடைய ஆசைகளை மாம்சத்தின் ஆசைகளை எல்லாவற்றையும் சிலுவையிலே அறைந்து விடுகிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே வாசம் செய்கிறார். கிறிஸ்துவே எனக்குள்ளே வாசம் செய்கிறார். Confess the Lord is reigning in you. Confess the Lord is ruling in your heart. You do not belong to yourself. The Lord has begotten you. The Lord has purchased you by his blood. அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே உங்களை கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே வாழ்கிறார். இனி என் ஆசை இச்சைகள் அல்ல, என் மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு காலம் இது இல்லை. It is not the time to enjoy the fleshy things, but it is a time of the Holy Spirit. It is a time to walk in the Spirit. It is a time to walk in faith, not by sight. கண்டு விசுவாசிக்கிறவன் அல்ல, காணாமல் விசுவாசிக்கிறவன். El prasianto resabanda li redesh prasabasikado roshe. Mighty Lord, Lord, touch your people. Lord, help them to understand what the Holy Spirit is revealing to them. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவர்கள் அதில் ஆயத்தமாயிருக்கட்டும். ஆண்டவரே, open their spiritual ears. Let them hear what the Holy Spirit whispers, what the Holy Spirit tells to the people. El prasianto reba sekete ebshadi ramando rega dishe rasata rapato rotoshe reba sife liandorosh. இந்த நாலாவது நான்கு உபவாசத்திலும் ஆண்டவரே, ரேகாபாசி கேலே மஹந்தோரோஷ் ரிஷேகி ரமாந்தோரோஷே